வணக்கம் நேயர்களே. அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக தங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் பரவி நிற்கட்டும். இப்போ நம்ம இருக்கிறது கோயம்புத்தூரில் இருக்கோம். முந்தா நாள் கேரளாவில் இருந்தோம். சிறிய விளக்கம் அவ்வளோதான். ரொம்ப வளவளன்னு சொல்லாமல் சுருக்கமாக சொல்லிடுறோம். நிறைய ஃபோன் கால் இந்த சூரிய கிரகணத்தை பற்றி என்ன பண்ணுமோ சூரிய கிரகணம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் நிறையா யூடியூப்பில் இந்த கிரக சேர்க்கை, இந்த எல்லா கிரகங்களும் நாளைக்கு சந்திரனோட சேர்த்து எல்லாம் மீனத்தில் ஒன்றா கூடக்கூடிய நாள். அதனால் மிகப்பெரிய பயம் எல்லாருக்கும். முக்கியமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனியை பற்றிய பயம், மேஷ ராசிக்காரங்களுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் 7.5 சனியோட தாக்கம் எப்படி இருக்குமோன்னு பயம். இந்த பயமெல்லாம் இப்போ தான் நான் பலமுறை அதை சொல்லியாச்சு. பெயர்ச்சிகள் மிகப்பெரிய பாதிப்புகளெல்லாம் ஏற்படுத்தாது, கடந்த கால வாழ்க்கையை பாருங்கன்னு சொல்லியாச்சு. இதில் நேற்று ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்ன அப்படின்னா, இதை சுருக்கமாக சொல்லிடலாம். ஒருத்தர் 2-3 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதிசயம் 30 ஆண்டுகள் கழித்து சனி பகவான் மீனத்துக்கு வருகிறார் அப்படின்னு. அது ரெகுலராக உள்ளதாங்க. 40 வயசு இன்னைக்கு உள்ளவங்களுக்குலாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி சனி பகவான் அங்கே தான் இருந்தார். 50 வயசு உள்ளவங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தார். 60 வயசு உள்ளவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் சனி பகவான் இருந்தாருங்க. 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா ஆவரேஜாக ஒரு கிரகம் விட்டு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறிக்கிட்டு தான் இருப்பார். அது அதிசயம் மாதிரி ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லி அதை ஒரு 70-80 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் முக்கியமான விஷயமா எடுத்துக்கிறாங்க. பயிற்சிகள் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல வரல. அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இப்போ நம்ம சூரிய கிரகணத்துக்கு போயிடலாங்க. இந்த சூரிய கிரகணம் நாளைக்கு இந்தியாவுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஆக்சுவலாக நாளைக்கு மத்தியானம் அந்த 2:21 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது ஒரு சுமார் ஒரு 3-3.5 மணி நேரம் இருக்கும், அவ்வளோதான். இது நமக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லை. நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லை. பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு விஷத்தன்மை இருக்குங்கிறதுக்காக சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் சூரிய கிரகணத்தில் எனக்கு தெரிஞ்ச நானே ஒரு 10 மந்திரங்களை சிறு வயதுலேருந்து சித்தி பண்ணியிருக்கேன். அந்த சூரிய கிரகணத்தில் தொடர்ந்து ஜபம் பண்ணியிருக்கேன். நல்லாவே பலன் தரக்கூடிய. அதனால் அந்த நம்பிக்கை இருக்கவங்க நாளைக்கு ஏதாவது மந்திரங்களை எடுத்து நாளைக்கு மத்தியானமாக ஜபம் பண்ணுங்க. வேணாம் உங்களுடைய ஒரு இதுக்காக சாப்பிடாமல் இருங்க. ஆனால் அந்த பாதிப்பு எதுவுமே இந்தியாவில் இல்லை. என்னால் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த கிரக சேர்க்கையை பொறுத்தவரை ஏற்கனவே கொரோனா டைமில் இதே மாதிரி ஒரு கிரக சேர்க்கை வந்தது. அதுக்கு முன்னாடி சுனாமி டைமில் வந்தது. அதுக்கு முன்னாடி சில பாதிப்புகள் வார் இருக்கும் போதெல்லாம் பல காலங்களில் தொடர்ந்து நடந்திருக்கு. சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வாய்ப்பு இருக்குது. இப்போ நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா கண்டிப்பாக அவங்க சில வழிபாடுகளை பரிகாரங்களை தொடர்ந்து பண்ணணும். நாளான்னைக்கு பிறக்கிற குழந்தை, அதுக்கு அடுத்த நாள் பிறக்கிறது எல்லாமே கொஞ்சம் பார்க்கணும், கவனிக்கணும். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணணும். பயந்துக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஜோதிடம் பயமுறுத்துறதுக்கு இல்லை. நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்துலாம் நிறைய ஃபோன் கால் என்னென்னா, நம்ம ராஜ் தொலைக்காட்சியில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து தொடர்பில் இருந்தவங்களும் இன்றைக்கி தொடர்பில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் ஃபோன் பண்ணி அப்போயெல்லாம் அவங்க தெளிவாக தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சார் சனி பயிற்சி வருது, என்ன பண்ணுமோ ஏதோ இந்த மீடியாவை பார்க்கறனால பயந்துக்கிறாங்க. இப்போ இந்த பதிவு எதுக்குன்னா பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு சூரிய கிரகணத்தை நீங்கள் வேணும்னா முருகருடைய வழிபாடை தெளிவாக நாளைக்கு மத்தியானம் பண்ணுங்கள். என்ன மந்திரம் தெரியுதோ, சண்முக கோஷம் முடிஞ்சவங்க படிங்க. மூல மந்திரம் தெரியுதா, ஓம் சௌம் சரணபவ ஸ்ரீம் கிரீம் க்ளீம் சோ நமகான்னு கிட்ட முருகனுடைய மூல மந்திரம் மட்டும் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 100 மந்திரத்துக்கு மேலே இருக்குங்க. விதவிதமான மூல மந்திரங்கள் இருக்குது. அப்புறம் மந்திர விஞ்சை இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் படிங்க. வேல்மாறல் படிங்க. அப்புறம் பகை கடிதல் படிங்க. நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதை பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு எந்த மந்திரம் நாளைக்கு நீங்கள் உங்கள் விருப்பமாக இருக்கோ அவங்க அந்த அம்மனுடைய மந்திரமாக இருக்கட்டும், அந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம், ஒரு 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க போதும். பண்ணி அந்த 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அதுக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். பாதிப்புகள் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கிரக சேர்க்கையானது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் நீங்கள் தேவையான வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆறுதலுக்காக தான் சீரியஸாகவே சொல்கிறேன். கொஞ்சம் மூண்டேன் அஸ்ட்ராலஜி படி பார்த்தீங்கன்னா நிறையா கொஞ்சம் நோய், அப்புறம் விபத்துக்கள், எதிர்பாராத சம்பவங்கள், எதிர்பாராத இழப்புகள் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஆண்டு 2 அரசியல் தலைவர்களுக்கு பிராணகண்டம் இருக்குன்னு. அதே மாதிரி சினிமா துறையை சேர்ந்த மிக பிரபலமான 2 பிராணகண்டம் இருக்குது. அது பொதுவாக உள்ளது, இவங்களுக்கு தான் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி காலகட்டங்களில் எல்லாரையும் பேச வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். ஸோ இப்போ நான் சொன்னது ஒரு இது நிறைய கொஸ்டின் வந்தது. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை.
ஆனால் நிறைய பேர் பயந்து போய் அவங்க நடுங்கி போய் ஃபோன் பண்ணுறாங்க. என்னமோ ஆயிடும், அவ்வளோதான், இனிமேல் லைஃபே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, எதுவுமே இருக்காது, இயல்பாக இருக்கும். பழையபடி பார்த்தீங்கன்னா தங்கம் விலை இறங்கி கூடிக்கிட்டே தான் போகுது, ஷேர் மார்க்கெட் திரும்பி மேலே தான் போகுது, பொருளாதார வளர்ச்சி இருக்க தான் போகுது. அந்த அளவுக்கு வளரும் பொழுது இயற்கையாக விபத்துகளோ நோய்களோ திரும்பி ஜாஸ்தியாக தான் ஆகிட்டுருக்கோம். நிறைய நோய்கள் சம்மந்தமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு, நிறைய அது சம்மந்தமான செய்திகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால் உடனே ரொம்ப பயந்துக்காம வழிபாடுகள் பண்ணுங்க, அதுவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் எவ்வளவு பூஜைகள் செஞ்சோம், எவ்வளவு மந்திரங்கள் படித்தோம், எவ்வளோ ஆலயங்களுக்கு போய் நடக்கலைன்னு சொன்னால் கர்மா அடிப்படையில் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள். அப்போ கர்மா போகிறதுக்கு தானே சார் இதெல்லாம் செய்கிறோங்கிறீங்க. கர்மாவை நம்ம நம்புகிறோம் இல்லையா? ஆகாமிய கர்மாங்கிறோம், பிராப்த கர்மாங்கிறோம், சஞ்சித கர்மாங்கிறோம். சரி, இந்த கர்மா இருக்கும்போது எவ்வளோ வழிபாடு பண்ணி நடக்கலைன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் யாருக்காவது செஞ்ச கெடுதல் இருக்கலாம், உங்களை அறியாமல் செஞ்ச கெடுதலாகவும் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சே அடுத்தவங்களோட சொத்துக்கள், இல்லைன்னா நல்லவர்களாக இருப்பாங்க, நல்ல விஷயங்கள் செஞ்சால் கூட அடுத்தவங்க சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு இவங்க ஒரு நியாயம் சொல்லுவாங்க. இந்த சொத்து எங்கள் அப்பா அம்மாவை நான் தான் பார்த்ததுனால எனக்கு கூட கிடைக்கணும்பாங்க. இது மாதிரி நியாயங்கள்லாம் சொல்லி அடுத்தவங்களை வருத்தப்பட வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு அந்த குறைகள் இருக்க தான் செய்யும். முக்கியமாக சொல்ல போனால் யார்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு அப்புறம் பணம் தரேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா, அந்த பணத்தை கொடுக்காம நீங்கள் இருந்து உங்களுக்கு அது சந்தோஷமாக அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன வழிபாடு, என்ன பரிகாரம், என்ன பூஜைகள் செஞ்சாலும் அந்த வேலை நடக்கவே நடக்காது. அது உண்மையிலேயும் உண்மை, அது 100க்கு 100 உண்மை. அதனால் சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட பணம் இருந்தால் கொடுத்துருவேன் சார். முதல்ல பணம் இருந்தால் கொடுத்துருவீங்க, இப்போ இல்லை கொடுத்துருவேன்னு முழுசாக உள் மனசுலேருந்து ஆழமாக நினைங்க, கொடுத்துட்றேன்னா அப்படின்ட்டு. உங்களுக்கு பணம் வரும், நீங்கள் கொடுத்துருவீங்க கண்டிப்பாக. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா முதல்ல கடன் கொடுக்குற வழியை பாருங்கள். அப்புறம் நீங்கள் செல்ஃபோன் வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். ஏன்னா அவங்க ஆழ் மனசுலேருந்து வைத்தறிச்சல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமே நடக்கவே நடக்காதுங்க. அதனால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு யாருக்கு கடன் பட்டிருக்கீங்களோ அது முதல்ல கொடுத்துருங்க. அப்புறம் தான் நீங்கள் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, உங்கள் ஜன்னகால ஜாதகம் எல்லாமே அதுக்கப்புறம் தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் அப்பா அம்மாவே உங்களுக்கு நிறைய எதிராக வேலை செஞ்சிருந்தா கூட கர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க, அதை பற்றி விளக்க சொன்னால் பெரிய விஷயங்க. அம்மாவோட கருவிலேருந்து தான் வந்திருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் மேலே கோபத்தில் அவங்க எதுவுமே செஞ்சாலும் சரி, கடைசி வரல நீங்கள் அவங்களுக்கு நல்லதை செஞ்சு தான் ஆகணும், அவங்கள பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். அங்கே பாக்கி வச்சுட்டு நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் உங்கள் விஷயம் எதுவுமே பலிதத்தை ஏற்படுத்தாது. இறந்ததுக்கப்புறம் திதி கொடுக்குறேன்னு சுற்றுறதுல பிரயோஜனமே இல்லை. இருக்கும்போது அவங்கள கவனிங்க. அதே மாதிரி மாமனார் மாமியார், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சு உண்மையாகவே வேலை செஞ்சால், நிறைய பேர் கற்பனை நினச்சிப்பாங்க எதிராக வேலை செய்கிறாங்கன்னு. நான் எல்லாமே சுருக்கமாக தான் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா வளவளன்னு எல்லாரும் பேசுகிற மாதிரி யூடியூப்பில் பேசக்கூடாதுங்கிறதுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். நம்மளும் ஒருத்தர் கூட சொன்னார், ரொம்ப நேரம் விளக்கம் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சமாக சொன்னால் நல்லா இருக்கும்னாரு. உண்மையிலும் உண்மை, அதை ஏற்றுக்க தான் வேணும், தவறு இருக்கிற இடத்துல ஏற்றுக்க தான் வேணும். அதனால் சுருக்கமாக சொல்கிறேன், மாமனார் மாமியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு எதிராகவே வேலை செய்யும் வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் மனிதர்கள் தான். அப்படி இருந்தாலுமே அவங்கள மேலே நீங்கள் கோவப்படாதீங்க, நீங்கள் அவங்களுக்கு நல்லதே செய்யுங்க. அதுக்கு தான் சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்னையும் செய்து விடல். திரும்ப திரும்ப இதை சொல்லி பாருங்கள், ஆழமாக யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறதோட அர்த்தம் புரியும். இதை செஞ்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போங்க, நடக்கலைன்னா அப்புறம் என்னன்னு பாருங்கள். நீங்கள் மந்திரங்கள் படிங்க, பூஜைகள் பண்ணுங்கள். சில நேரத்தில் என்ன பூஜைகள் என்ன பண்ணாலும் சரி, அந்த கர்மா விடாதுங்க. அதனால் இதை செய்யுங்க. மெயினாக வாங்கின கடனை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது எங்கே வாங்கியிருந்தாலும் சரி. யாருக்காவது ஏதாவது சொத்துக்களை எடுத்திருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அதில் நீங்கள் ஒரு அடி நிலத்தை நீங்கள் அவங்களோட மன வருத்தத்துக்கு உட்பட்டு நீங்கள் எடுத்தாலும் அந்த பாதிப்பு உங்களை தொடர்ந்து துரத்துக்கிட்டே தாங்க இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க இல்லைன்னு, ஆனால் துரத்துங்க, கண்டிப்பாக துரத்தலாம், மாற்றமே இல்லை. நடைமுறையில் உண்மையான உண்மை இது. அதே மாதிரி அப்பா அம்மாவை கவனிக்காமல், மாமனார் மாமியார் கவனிக்காமல் எப்பயுமே விட்டுறாதீங்க. ஒரு சிலருக்கு நான் சொல்கிறது எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தலாம். அடிப்படையில் நான் சொன்னதை செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். சூரிய கிரகணத்தை பற்றி எந்த விதத்துலையும் பயப்பட தேவையில்லை. இந்த கிரக சேர்க்கைகள் என்ன செய்யுங்கிறத அடுத்த ஒரு நம்ம காணொலியில் கண்டிப்பாக பார்ப்போம். வாழ்த்துக்கள். அன்னையின் பேராற்றும் பிரபஞ்ச பேராற்றும் முழுமையாக பரவல். ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிடத்தில்
திலகம் பூஷன் ஜி